ஏர்டெல் யூசர்ஸ் ஒவ்வொரு முறையும் ஏர்டெலோட தேங்க்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணும்போது ₹300 நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்ல நம்ப முடியுதா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர்டெலோட தேங்க்ஸ் ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏர்டெலோட தேங்க்ஸ் ஆப்புக்குள்ளே இப்போ ஒரு நியூவஸ்டான விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரொம்ப சிம்பிளாக ஏர்டெலோட தேங்க்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பார் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அங்கே ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த டேப்லெட்டை ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கெட் 300 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ண உங்களுக்கு ₹300 கிடைக்கும்னு சொல்லலாம். அவர் அந்த பிளானுக்குள்ள வந்து ரீசார்ஜ் பண்ணா மட்டுமே போதுமானது. ₹300 சாலிடா பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் வந்து நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஏர்டெல் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது ஏர்டெலோட வைஃபை பிராட்பேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சர்வீஸ்க்காகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் பெய்டுக்காகட்டும், அதே மாதிரி ப்ரீபெய்டுக்காகட்டும், டிடிஹெச்காகட்டும், ஏர்டெல் பேங்கிங் ஆப்ஷனுக்காகட்டும் அண்ட் ஏர்டெலோட ஆக்சஸ் கிரெடிட் கார்டுக்காகட்டும், இது எல்லாத்துக்குமே ரெஃபரல் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். ஏர்டெலோட வைஃபை பிராட்பேண்ட் பார்த்தீங்கன்னா 300, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் பெய்டுக்கு 300, ப்ரீபெய்டாக இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 தான் தருவாங்களாம். ஆனால் டிடிஹெச் ரெஃபர் பண்ணால் அதே 300. மற்ற ஏர்டெலோட ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பேங்கிங் ஆகட்டும், நீங்கள் எதுக்கு ரெஃபர் பண்ணாலும் 300 தருவாங்களாம். ஸோ ப்ரீபெய்டுக்கு மட்டும்தான் ₹100, மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹300 தருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கூப்பன் கோடாகவே உங்களுக்கு வரும்னு சொல்லலாம். இந்த கூப்பன் கோடை பார்த்தீங்கன்னா ஏர்டெல்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி அவங்க வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கேஷாக எக்கானது கூட எடுக்க விட மாட்டாங்கன்னு தோணுது. இங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணுறதை வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்லையோ இல்லை எஸ்எம்எஸ்லையோ ஷேர் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாலே டோட்டல் லிங்க்குமே வந்துடும். ஸோ இதை நீங்கள் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக்கான லிங்கை கிளிக் பண்ணி போனால் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டு, உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டு. அவங்க ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணி கமிட் ஆகிட்டாங்க உள்ள அப்படின்னா, இப்போ ஏர்டெலோட பிராட்பேண்ட் டிடிஹெச்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரெஃபரலுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் சொல்லலாம். ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்க முடியும். கூப்பன் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வாலெட்டில் எவ்வளோ இருக்குது, மணி எவ்வளோ வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோங்கிறது ஈஸியாக பார்க்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இது அவங்களோட யூசர் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்டு யாராவது வந்து நியூவாக சிம்முக்கு வந்து போர்ட் பண்ண போறாருன்னு நினச்சிட்டு இருந்தாருன்னா அவருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மற்றும் இதை நடக்கட்டும்.